ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 30 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை கீழே தட்டி விட்ருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த ஏஞ்சல் நம்ம கேலனை அப்படியே ட்ரிகர் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கோம். ஆனால் அவளைக்கும் அதோட தந்திரம் கேலன் முன்னாடி வேலை செய்யலை. அது அப்படியே மறைஞ்சு போயிருக்கும். இங்கே தான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம போரஸை காட்டுறாங்க. போரஸ் நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிருப்பாங்க. உங்க போரஸும் உங்க டீ எல்லாம் கொடுக்குறான். நம்ம ஏன் டீ குடிச்சுன்னே பேசக்கூடாது? ஆமா ஆமா, என் மேல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பேசலாமே, அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா நான் கிளாஸுக்கு கூட அவளைக்கும் போறதில்ல. அதுதான் எதுக்கு கிளாஸ்ன்னு சொன்னா பெருசா எதுவும் நடக்க போதில்ல. அங்க இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். அதேதான் எனக்கும் டவுட்டு. இந்த மாதிரி என்ன பத்தியும் மற்ற விஷயத்த பத்தியும் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? உங்க ஹீரோவும் கேட்கறான். சரி, நான் டைரக்டா உங்க கிட்ட கேள்வியே கேட்கறேன். நீங்க ஏன் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது? சரி, நானும் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ உனக்கு எப்படி என்ன தெரியும்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதோ எனக்கு உங்களை நல்லாவே தெரியற மாதிரி. அதுவா, நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஐரியனை சந்திச்சேன்ல, அப்போ நீ திடீர்னு என்ன ஒரு பார்வை பார்த்த பத்தியா? அது என்னால மறக்க முடியல. அந்த பார்வையிலேயே என்னால சொல்ல முடியும் நீ எதுக்காக என்ன அப்படி பார்த்தன. அதாவது அந்த பார்வையில கொல்றதுக்கான ஒரு வெறி அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அது ஏன் எதுக்கு? ஏன்னா நீ தான் என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. நான் நீ இப்படி பண்ணும்போது என்னோட டவுட் இன்னமும் மேல அதிகமாகுது. அதுவா, உங்களுக்கு இன்னுமா தெரியல? நீங்க 8th ஸ்டார்ல இருக்க ஒரு மேஜா இருக்கீங்க. நீங்க ரொம்ப ஃபேமஸா இருப்பீங்க. அது வழியா தான் எனக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க எங்கல இருந்து வந்திருக்கீங்க? ஆப்வியஸா ஒரு வில்லேஜ் பக்கத்துல இருந்தா நான் வந்தேன். அந்த ஏரியாவை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நான் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அவர் பொய் தான் சொல்றாருன்னு. ஹீரோவும் அவனோட மனசுலயே யோசிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான். போன வாட்டி இவன் இப்படிதான் பயங்கரமா விஷயங்களை மறைச்சிருப்பான். பாஸ்ட் லைஃப்ல இவனை பத்தி எனக்கு அவளுக்கும் தெரியாது. சரி போரஸ், இந்த மாதிரி என்ன பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணுமா? இல்ல நம்ம அப்புறமா அதை பத்தி பேசலாமே. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த இடத்துல இருந்து போயிடறான். அங்க போனக்கப்புறம் போரஸ் அவங்க சொல்றான், என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குல்ல. எனக்கு இப்பதான் புரியுது ஆக்சல் எதுக்காக இவனை இப்படி கவனிக்கிறான்னு. இவன் தான் ஐரினை காப்பாத்திருக்கான் அந்த ட்ராஜடில இருந்து. மாதிரி அந்த டார்க் டீமன்ஸோட ஓனராவும் இவன் தான் இருக்கான். ஃபேட் அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. பின்னாடியே அந்த ஏஞ்சலும் இருக்கு. அந்த ஏஞ்சல் தான் நம்ம கேலம் கிட்ட பேசியிருக்கோம். அதுவும் போரஸுக்கு பின்னாடி தான் இருக்கு. அங்க போரஸும் சொல்றாரு, எல்லா விஷயமும் கரெக்டா போனா ஃபியூச்சர்ல இப்போ இவனால நம்ம ஆக்சல் இன்னமும் பிரகாசமாக போறான். அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு பிளாக் ஃபாக் அது சூரியனை மறைக்கும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை விட்டு நகரும் பாருங்க. அப்பதான் எல்லாருமே சேவியரா பாப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேலன் அந்த ஏஞ்சலை பார்த்திருக்கோம்ல, அதை பத்தி அவங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு ஏன்னா எதுக்காக அந்த ஏஞ்சல் திடீர்னு வரணும்? இந்த விஷயம் எல்லாமே டார்க்கோட கடவுளா இருக்கிற நம்ம கேலனோட அப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவரு தான் எதுவுமே அங்க பண்ணல. இதனால கேலன் ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா, நீங்க எதுக்கு எதுவுமே பண்ணல? உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் உங்களை தூக்குனாங்க. இல்ல கேலன், உனக்கு இன்னுமா புரியல. இப்போ எனக்குன்னு எந்த விதமான பிளேஸும் இல்ல. நான் ஆல்ரெடி விழுந்துட்டேன். அதனால என் கிட்ட இப்போ எதுவுமே இல்ல. நான் பயப்படவும் தேவையில்லை. என்ன நீங்க ஜோக் பண்றீங்களா என்ன? ஏன்னா அந்த ஆளுங்க அவங்க என்னையும் என்னோட மாஸ்டரையும் யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. அப்படியா? சரி, உன்னோட இஷ்டம் இதுதானா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? நான் அந்த ஆசையை நிறைவேற்றுறேன். அவர் ஏதோ ஒரு கோடை அந்த பேப்பர்ல எழுதுறாரு. கேலன் கிட்ட கொடுக்கும் போதும் ஒரு சொல்றாரு, ஹே கேலன், இதை நீ கொண்டு போ. இது உனக்கும் அந்த பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அப்படி ஒரு என்னதான் பண்ணாலும் கேலனுக்கு ஒரு சைடு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா ஒரு கோலை மாதிரி ஒரு இங்கே இருக்காரு. இதனால அவ போகும்போதும் கத்திட்டு தான் போறான். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை பாக்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவு சீக்கிரத்துல மாறாது. இதனால அவரு லைட்டா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா இவ்வளவு நல்லதை பண்ணியும் அவ என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவோட அக்காக்காரி அலிஷியா இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க பேன்குயிக்ல இறந்து போயிருப்பாங்க. காட்ஸ் இருந்தும் அங்க எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. இவ்வளவு ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கா. சோ அதுக்காகவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும்னு அங்க கேக்குறா. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. வெளியில வரும்போதே அவங்க சீலியாவை மீட் பண்றாங்க. சீலியாவை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க சீலியா தான் இதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் லைனுக்கு எல்லாம் போயிருக்கா. அவளுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குமா. அதனால அவ சீனியர்னு வணங்கலாம் ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் தான் அவ எதுக்கு அங்க ஃப்ரண்ட் லைனுக்கு போறா அந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்றா. புரியுது நீ எதுக்கு அங்க போகணும்னு. அதனால அங்க எதுவுமே பண்ண முடியல. சோ நீ நிரூபிக்கணும்னு காட்டுற அதானே. ஆனா நம்ம ஹீரோட அக்காக்காரிக்கு அவளைக்கும் விஷயம் தெரியல. அங்க இவ போனோமா இல்லையான்னு ஒரு மாதிரி இவ கன்ஃபியூஷன்லயே இருக்கா. நல்ல சீலியா தான் ஒரு முடிவு எடுக்கிறா. ஏன்னா அவ ஆல்ரெடி அங்கதான் இருக்கா. அவளுக்கு ஒரு மிஷினும் கிடைச்சிருக்கும். அதனால ஆலிஸையும் அவ கூப்பிடுறா. நீயும் வரியா, நம்ம 2 பேருமே ஒரே மிஷினை பண்ணலாம். அது டியூக்கோலியா தான் எனக்கு கிடைச்சது. அது அப்பாதான் இந்த மிஷினை கொடுத்தாரா? அது என்ன விஷயம்? அது நம்மள
நம்மளுக்கு தெரியல. நம்மளும் போக போகவே பார்க்கலாம். சீன்ல நம்ம பிரெயின் டிப்டாப்பாங்க ரெடி ஆகுறான். எதுக்கு நாங்க மத்தவங்களும் கேக்குறாங்க. அப்புறம் தான் பிரெயினே சொல்றான், எனக்கு தெரியல, மாஸ்டர் வந்து ரெடியாவ சொன்னாரு, அதனால நான் ரெடி ஆகுறேன். இன்னது திரும்பவுமா? உங்களை எங்களால திரும்பவும் பார்க்க முடியாதா ரொம்ப நாளைக்கு? அதுக்குள்ள வேற ஒரு குரலும் வந்து அது நம்ம ஹீரோ தான். இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி அவன் கூடிய சீக்கிரத்துல வந்துருவான். சோ கவலைப்படாத நானா. என்ன பிரெயின், நீ வந்து ரெடியா? நம்ம என்ன போகலாமா? ஒரு போர்ட்டலை உருவாக்குறான். அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு குண்டை தூக்கி போடுறான். என்னன்னா இன்னைக்குதான் அந்த நாள், இன்னைக்குதான் நம்ம ஆலிஸ் வந்து எந்த போவா, அதனால நம்ம தான் போய் காப்பாத்தணும். சீன்ல எல்லாருமே ஒரு எத்தை நோக்கி போறாங்க. அங்க ஹெல்க்குன்னு ஆலிஸ், சீலியா இவங்க எல்லாருமே ஒரு எத்துக்கு போறாங்க. நம்ம ஆலிஸ்க்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய கனவா இருந்திருக்கு. லைட் ஆஃப் நைட்ஸ்ல ஜாயின் பண்ணி மிகப்பெரிய வேலையெல்லாம் பண்ணணும். ஆனா பாவம் அவளுக்கு தெரியல, பாஸ்ட் லைஃப்ல இதனால தான் இவன் எந்த போனா. இதுக்கப்புறம் அங்க வந்து அவங்க ஃபைனலா அந்த இடத்துக்கு வராங்க. அங்கதான் நம்ம டியூக்கோ இருக்காரு. இங்க வர சொல்லிருப்பாரு. அதுக்காக தான் நம்ம ஆலிஸ் இங்க வந்திருப்பா. வந்துட்டேன் அப்பா. சரி நீ வந்துட்டியா? இப்ப அவங்க வரதுக்கான டைம். தேர்ட் பிரின்சஸும் ஃபோர்த் பிரின்ஸும் வராங்க. சீன்லயே அவங்களும் வராங்க. அங்க கிரீடிங்கும் இவங்க கொடுக்க இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் பிடிக்கல. அவங்க டக்குன்னு இதை முடிக்கணும் தான் பாக்குறாங்க. ஆக்சலும் வரானா. அங்க பின்னாடி அவன் சொல்றான், என்ன இங்க வந்து மாஸ்டர் எல்லாம் இல்லையா? என்ன நான் என்ன யோசிச்சேன்னா நம்மள அட்டாக் பண்ண வரும்னு நான் யோசிச்சேன். நீங்க வந்து கவலைப்பட வேணா, இங்க மாஸ்டர் எல்லாம் ஒன்னும் வராது. நான் அதுங்க ரொம்ப பின்னாடி இருக்கு. அப்படி வந்தாலும் முன்னாடி பெஸ்ட் நைட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சலும் வரானா. ஆலிஸ் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆக்சலும் வந்து சொல்றான், ரொம்ப நாள் ஆச்சு அப்பா உங்களை பார்த்து. அம்மா மகனே, டைம் வந்திருக்கு. இப்போ நீ உன்னோட டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த சைடு அந்த பிரின்சஸ் சொல்றான், அவங்க எல்லாரையுமே நீ எலிமினேட் பண்ணணும். ஆக்சலுக்கு ரொம்ப நெருக்கமா போறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடிஸ் அது வந்து ரொம்ப வேல்யூபிள். அது அவங்கள கம்பேர் பண்ணா எல்லாருமே நம்ம லியோனோட அண்ணன் தங்கச்சிங்க தான். அதனால தான் இப்படி பிளான் பண்றாங்க. சைடு அங்க ஆக்சலும் நம்ம ஆலிஸை பார்த்து சொல்றான், வாலியே நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் நீயும் நைட்ஸ் ஆஃப் லைட் அதை வந்து ஜாயின் பண்ணிட்டியா. அதுக்கு கங்க்ராட்ஸ். ஒரு விதமா பாப்பானா இதே லுக்க அவ எங்கேயோ பார்த்த ஃபீலிங் வந்து வரும். அப்புறம் தான் இவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வரும். அவளோட சின்ன வயசுல இவளுக்கு பர்த்டே வருமா. அந்த டைம்ல மேஜிக் ஸ்க்ரால நம்ம ஆக்சல் தந்திருப்பான். அது இந்த வயசுல இவளால பயன்படுத்த முடியாதான். கரெக்டா 4th ஸ்டாரை பயன்படுத்துற அளவுக்கு இவ வந்தாதான் பயன்படுத்த முடியுமா. இவ வெயிட் பண்ணா மேஜிக்கையும் கத்துக்கினா 4th ஸ்டாரை கத்துக்கிற அளவுக்கு வந்துட்டா. அப்பதான் அதை பயன்படுத்த போனா நல்ல வேலை அங்க சீலிய தத்தாலாம். ஏன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா அங்க எந்த போயிருப்பாலாம். அந்த ஸ்க்ரால பயன்படுத்தினா இன்டர்மீடியட் லெவல்ல இருக்க ஒரு மாஸ்டர் வந்து அங்க சமன் ஆகுமா. அது வழியா எல்லாருமே எந்த போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஆலிஸ் தான். சீலியா வந்து தடுக்கலனா அவ்வளவுதான் நான் அங்கேயே எந்த போயிருப்பேன். பின்னாடி ஆக்சலோட வேலை தான் இருக்கு. அவன் இதுக்காக அந்த ஸ்க்ரோலை தரணும். இதுக்கு அவன் அப்படி பண்ண சொன்னா எனக்கு இன்னமும் புரியல. இது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. சைடு லியனல் மத்தவங்களுக்கு நம்ம ஆக்சல் மேல ஒரு கடுப்பு இருக்கு. ஆக்சல் பண்ண பிளான் வந்து அவளுக்கும் சரியா போகல. இதனால லியனலோட தம்பி தங்கச்சிங்க அவங்களும் யோசிக்கிறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா அவன் வந்து நம்மளையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பதவின்னு அவன் அலையறான். அதனால நல்லா கவனிக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது, சீக்கிரம் நீங்க வந்து இங்க இருந்து தப்பிக்கணும். மாஸ்டர்ஸ் திடீர்னு அப்பியர் ஆகுது. அதுங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஏன்னா இப்ப அவங்க பேக் லைன்ல தான் இருக்காங்க. இங்க வந்து எப்படி மாஸ்டர்ஸ் வரும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே அங்க புரியல. திடீர்னு மாஸ்டரும் தாக்க வருமா. நம்ம ஆலிஸ் தான் அவளோட ஸ்வாட வச்சு தடுக்கிறான். ஆனா அவளுக்கும் தடுக்க முடியல. லியோனலோட தம்பிக்காரன் அவன் பயந்தே ஓடிடுறான். அங்க மிஞ்சிருக்கிறது வயலட் அந்த பிரின்சஸ் ஒண்டி தான். அவளையும் காப்பாத்தணும்னு சொல்லி பயங்கரமா அது கூட சண்டை போறாங்க. அங்க சீலியாவும் ஆலிஸ் வந்து அதை சண்டை போட்டு எப்படியோ தத்து நிறுத்துறாங்க. இதுக்குள்ளேயே அங்க ஆக்சலும் வருவானா. ஆக்சலும் வர வழியே சொல்றான், வந்து இதுக்காக தான் காத்துனேன். சோ நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து முடிக்கிறேன். ஆக்சலை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது. ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம வயலட் அந்த பிரின்சஸ் அவங்க காப்பாத்துறாங்க. ஓடும் போதே ஆலிஸும் சொல்றான், நம்ம இங்கில இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும். ஆக்சல் மேல ஒரு கொலை வெறி தெரியுது. கொல்லணும்னு துடிக்கிறான். கண்டிப்பா அவன் கொல்றதுக்கு தான் இங்க வருவானு. அதுக்குள்ளேயே ஆக்சல் மேல அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணா. ஆக்சலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கு மேலதான் தெரியும் ஏன் எதுக்கு ஆக்சல் வந்து இதெல்லாம் பண்றான்னு. அதே மாதிரி ஆலிஸ் என்ன உண்மையிலேயே இறந்து போக போறாளாம். இதெல்லாம் நம்மளுக்கு போக போக தான் தெரியும். என்ன ஆகுதுன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். உங்களை இதுக்கப்புறம் வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.